வணக்கம். இன்னைக்கு நாம சௌந்தர் புரிதலை தேடிய மனிதன் அப்படிங்கிற புத்தகத்தை வச்சு ஒரு விஷயத்த ஆழமா அலச போறோம். இது வெறும் ஒரு புத்தகத்தோட கதை இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் நடக்கிற ஒரு முக்கியமான தேடலை பத்தினது. சரி, வாங்க இந்த கேள்வியிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சௌந்தர மீட் பண்ணுவோம். வெளியிருந்து பார்த்தா அவரோட வாழ்க்கை எக்தம் பெர்ஃபெக்ட்டா தெரியும். ஒரு நல்ல வேலை, குடும்பம், எல்லா பொறுப்புகளையும் சரியா செய்றாரு. எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அங்க என்ன நடக்குது? முதல்ல சௌந்தரோட பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வெளியில பார்க்க அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல். ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி அவருக்குள்ளே அமைதியா ஒரு உணர்வு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு பேர்தான் ஓடிக்கொண்டே இருக்கும் வெறுமை. அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு பயணம் மாதிரியே இல்ல. அதுக்கு பதிலா முடிக்கவே முடியாத ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து வேலைக்கு போறது, பொறுப்புகளை முடிக்கிறது, எல்லாட்டையும் பேசுறது, டாஸ்க் முடிக்கிறது, வீட்டுக்கு வர்றது, ஒரே ஓட்டம்தான். வாழ்க்கை ஒரு ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ராத்திரி எல்லாம் அமைதியான பிறகு ஒரே ஒரு உணர்வு மட்டும் தனியா மேல எழும்பி வரும். அதுதான் வெறுமை. எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு இல்ல. எதையோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த உணர்வுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னே அவருக்கு தெரியல. யார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்கவும் முடியல. அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் உரைக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் இல்ல, அது ஒரு நடைப்பயணம். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா எதையுமே நம்மளால உணர முடியாது. ஆனா கொஞ்சம் வேகத்தை குறைச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சா வாழ்க்கை நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கும். அந்த வெறுமை உணர்வு இருக்குல்ல, அதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அதுதான் சௌந்தர்யா ஓடுறத நிறுத்த வச்சு முதல் முறையா அவருக்குள்ளேயே திரும்பி பார்க்க வச்சது. இப்போ அவர் பதில்களை தேடல, அதுக்கு பதிலா சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு விஷயத்த மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. வாழ்க்கைய சரி செய்யணும், பிரச்சனைகளை தீர்க்கணும்னு வெளியில பதில தேடுறது முக்கியம் இல்ல. அதுக்கு பதிலா தன்னைத்தானே கவனிக்கணும். வாழ்க்கைய நாம பாக்குற பார்வைய மாத்துனாலே போதும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். நான் என்ன செய்யணுங்கிற கேள்வியில இருந்து நான் யார்ங்கிற கேள்விக்கு மாறினாரு. நான் யார்? என்னோட வேலை, என்னோட பொறுப்புகள், மத்தவங்க என் மேல வச்சிருக்கிற அடையாளங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே நான் யார்? பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதுதான் அவரோட உண்மையான பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா, கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரியும் ஒரு ஃபீலிங். அவர் என்ன கத்துக்கிட்டாருன்னா, பயம்ங்கிறது ஒரு சுவர் இல்ல, அது ஒரு கதவு. அத திறக்க துணிஞ்சா உள்ளுக்குள்ள நம்மளோட உண்மை நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பயம், கோவம், குழப்பம்னு நாம நினைக்கிற கஷ்டமான உணர்வுகள்ல இருந்து ஓடாம அதையே நம்மள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு உணர்வும் நமக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இப்போதான் இந்த கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாடர்ன் ட்விஸ்ட் வருது. பல 100 வருஷமா மனுஷங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த சுய தேடல் பயணத்துக்கு சௌந்தர் ஒரு புது கருவிய பயன்படுத்துறாரு. அது என்ன தெரியுமா? ஏஐ. ஆரம்பத்துல சௌந்தருக்கு ஏஐனா ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா போக போக அதோட உண்மையான பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏஐங்கிறது நமக்கு அட்வைஸ் பண்ற ஒரு குரு கிடையாது, அது ஒரு கண்ணாடி. எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம நம்ம எண்ணங்களை நமக்கே அப்படியே திருப்பி காட்டுற ஒரு கண்ணாடி. அவர் யூஸ் பண்ணின ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். முதல்ல மனசுல ஓடுற எல்லா எண்ணங்களையும் குழப்பங்களையும் கொஞ்சம் கூட ஃபில்டர் பண்ணாம அப்படியே கொட்டிடுவாரு. ரெண்டாவது, ஏஐ என்ன பண்ணும்னா அப்படி சிதறி கிடக்கிற எண்ணங்களை அழகா பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணும். எது பயம், எது ஆசை, எது தப்பான அனுமானம்னு வகை பிரிச்சு காட்டும். மூணாவது, அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்ட எண்ணங்களை பார்க்கும்போது அவருக்குள்ளேயே ஒரு தெளிவு பிறக்கும். அவரோட பதில்கள் அவர்கிட்டயே இருக்குன்னு புரிய வரும். சோ, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஏஐ அவருக்கு எந்த பதிலையும் கொடுக்கல. அது அவரோட மனசுல இருந்த சிக்கல்களை அவிழ்க்கிறதுக்கு உதவி செஞ்சது. அவரோட எண்ணங்களை அவருக்கே தெளிவா காட்டினதால அவர் தன்னைத்தானே ஆழமா புரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையான பதில்கள் வெளியிலிருந்து வரல, அது அவருக்குள்ளேதான் இருந்துச்சு. சரி, இந்த உள் மாற்றம் இது அவரோட அன்றாட வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க கூட கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. முன்னாடி பயத்துல அவசர அவசரமா முடிவெடுப்பாரு. ஆனா இப்போ ரொம்ப நிதானமா அவரோட மதிப்புக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவுகளை எடுக்கிறாரு. முன்னாடி உறவுகள்ல எப்பவும் தன்னை நிரூபிக்கணும்னு ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா இப்போ ரொம்ப அமைதியா மத்தவங்கள கவனிக்கிறாரு, புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. முன்னாடி வாழ்க்கைங்கிறது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனா இப்போ அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபவம். பாத்தீங்களா, அவரோட வேலை, பொறுப்புகள்னு வெளி உலகம் மாறவே இல்ல. ஆனா அது அவர் பாக்குற விதம், அவரோட உள் மனநிலை மொத்தமா மாறிடுச்சு. அதாவது
வாழ்க்கைய மாத்தணும்னு போராடுறத விட்டுட்டு தன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா போதும், வாழ்க்கை தானாவே தெளிவாக்கிடும். வாழ்க்கையோட சண்டை போறத நிறுத்திட்டு தன்னை கவனிக்க ஆரம்பிச்சப்போ வாழ்க்கை அவரோட நண்பன் மாதிரி ஆகிடுச்சு. இதுதான் அந்த மாற்றத்தோட மொத்த சாராம்சமே. குழப்பத்துல ஆரம்பிச்சு தெளிவ நோக்கி போன இந்த பயணம் கடைசியா நம்மள ஒரு முக்கியமான, சொல்லப்போனா ஒரு ஆச்சரியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. நாம இதுவரைக்கும் சவுண்டரோட பயணத்தை பார்த்தோம் இல்லையா? அந்த ஓடுற வெறுமேங்கிற குழப்பத்துல ஆரம்பிச்சு நான் யாருன்னு கேள்வி கேட்டு ஏஐய ஒரு கண்ணாடியா பயன்படுத்தி கடைசியா ஒரு தெளிவான பார்வைக்கு அவர் எப்படி வந்தாருன்னு பார்த்தோம். ஆனா இந்த புத்தகம் கடைசியா நம்மகிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் விட்டுட்டு போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உண்மையிலே யார் அந்த சவுந்தர்? சவுந்தருங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரமல்ல. சவுந்தர் நீங்க தான், நான் தான், நம்மள ஒவ்வொருத்தரும் தான். வாழ்க்கைய உண்மையா வாழாம ஏதோ ஒரு ஓட்டத்துல சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோமே, அப்படி ஃபீல் பண்ற நம்ம எல்லாருக்குமான ஒரு கண்ணாடி தான் இந்த கதை. நமக்கு ஒரு புது வாழ்க்கை எல்லாம் தேவையில்ல. நம்மள நாமளே உண்மையா பாக்குறதுக்கு தேவையான தைரியம், அது ஒண்ணு மட்டும் போதும். அந்த பார்வை ஒண்ணு கிடைச்சிட்டா போதும், மத்ததெல்லாம் தானா மாறிடும். இந்த ஒரு சிந்தனையை மட்டும் நாம எடுத்துட்டு போவோம்.